இங்கே ஏற்கனவே பேசினாங்க பழனிசாமி, அவர் சின்னம்மாள் முதலமைச்சரானவருக்கு எந்த அளவுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்திருக்கிறார் என்பதை நாடு நன்றாகவே அறிந்திருக்கிறது. நானும் புரட்சி தலைவி அம்மாவால் நாமினேட் ஆக்கப்பட்ட முதலமைச்சர் தான். அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, திரும்பி அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. பழனிசாமி நான் வீம்பு பண்ணலை, நம்பிக்கை துரோகம் பண்ணலை, திரும்ப தங்கத்தட்டில் வச்சு அம்மாட்ட அந்த பதவியை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் உங்களில் ஒருவனாக பிறந்தவன் நான் என்றைக்கு நன்றியுடனாக இருப்பேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களால் வளர்க்கப்பட்டவன், உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் தான் நகரமன்ற தலைவர், அடுத்த 5 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் என்ற பதவியெல்லாம் நீங்கள் எனக்கு பெற்றுத் தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கொண்ட விசுவாசத்தை, நீங்கள் எனக்கு ஊட்டிய விசுவாசத்தை நான் அம்மா அவரிடம் காட்டியதன் காரணமாகத்தான் இவ்வளவு பதவிகளையும் அம்மா எனக்கு அளித்தார்கள். ஆக அரசியலில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். நான் அப்படித்தான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அதை வரம்பு மீறி போகின்ற பொழுது, அவருடைய சர்வாதிகாரம், ஆணவ போக்கு வரம்பு மீறி போகும் பொழுது, காடு கொள்ளாது என்ன சொல்லுவாங்க பழமொழி, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அந்த நிலை ஏற்பட்ட பொழுதுதான் நம்முடைய அன்பு தளபதி அவர்கள் எங்களை எல்லாம் இன்றைக்கு அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம், நாங்களும் ஒரு காலத்தில் அதில் பயணித்த திராவிட முன்னேற்ற கழகம் கோவித்து கொண்டு சென்ற எங்களை மீண்டும் அன்போடு அரவணைத்து தாயில்லத்தோடு இன்றைக்கு கழகத்தில் இணைத்திருக்கிறார் என்று சொன்னால், எங்கள் வாழ்நாள் உரம் நம்முடைய தளபதி அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, தேர்தல் வருது, நம்ம சின்ன என்ன சொல்லுங்க, அப்போ சத்தம் போட்டு சொல்லுங்க, இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க. இந்த லோகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது 9 கோள்: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ராகு, கேது. இதுல தலைமை கோள் எதுன்னா, பவர்ஃபுல் கோள்னா சூரியன் தான். சூரியன் தான் இந்த அனைத்து கோள்களையும் அடக்கி, சர்வடையும் அடக்கி, இந்த லோகத்தில் உயிர் பெற்றிருக்கின்ற மனிதர்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய தாவரங்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் பாதுகாப்பாளனாக இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து கொண்டிருக்கின்ற, பிராணவாயுவினை கொடுத்து கொண்டிருக்கின்றவர் சூரியன். அண்ணா எப்படித்தான் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல இந்த சூரியனை. அந்த வெற்றி சின்னம் நம்மளுக்கு சூரியனாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் நீங்கள் இதற்கு முன்னால் பெற்ற வெற்றி, இனி எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றி மேல் வெற்றி பெறப்போகிற ஒரே சின்னம் சூரியன். அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் அனைவரும் நம்முடைய தளபதி ஆட்சியினுடைய கீர்த்தியையும், அவர் ஆற்றுகின்ற பணியையும், தன் உடல்நிலையை பாராமல் இரவு பகல் பாராது அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்புக்கும் கடமை உணர்வுக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற்றுத் தருகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் வெற்றியடைவார் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் ஏற்கனவே நல்ல பயிற்சியை பெற்றிருக்கின்றீர்கள். தேர்தல் கால பணிகளை எவ்வாறு முறையாக செயலாற்ற வேண்டும் என்பதை பயிற்சி பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய பயிற்சியை நம்முடைய வாக்குப்பதிவு நாள் என்று வாக்காளர்களை அழைத்து சென்று வாக்கை பதிவு செய்து நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயநிதி சின்னம் மீண்டும் தமிழகத்தினுடைய ஆட்சி சின்னமாக வருவதற்கு உங்களுடைய கடமைகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்றும், வெற்றி கனியை பறித்து நம்முடைய கழக தளபதி அவருடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற கரங்களாக உங்களுடைய கரங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.